காசி தமிழ்ச் சங்கமத்தில் பங்கேற்று தமிழ் கற்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் வைத்துள்ளார். மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி வாயிலாக ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரையாற்றி வருகிறார். அதன்படி 128வது மனதின் குரல் நிகழ்ச்சி நேற்று ஒலிபரப்பானது. அதில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும் 4வது காசி தமிழ் சங்கமம் குறித்து மோடி உரையாற்றினார். அப்போது காசி தமிழ்ச் சங்கமம் உலகின் மிக தொன்மையான மொழி மற்றும் உலகின் பழமையான நகரின் சங்கமம் என்று தெரிவித்தார். நாளை தொடங்கும் தமிழ்ச் சங்கமத்தின் கருப்பொருள் தமிழ் கற்காலம் என்பது சுவாரஸ்யமானது என அவர் கூறினார். தமிழ் மொழி மீது ஈடுபாடு உள்ள அனைவருக்கும் காசி தமிழ்ச் சங்கமம் மகத்தான தலம் எனவும், காசி மக்களிடம் எப்போது பேசினாலும் காசி தமிழ்ச் சங்கத்தின் அங்கமாக இருப்பது பெருமை அளிப்பதாக கூறுகின்றனர் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து ஆர்வத்துடன் காசி சங்கமத்திற்கு வரும் தங்களின் சகோதர சகோதரிகளை உற்சாகத்துடன் வரவேற்க அவர்கள் தயாராக இருப்பதாகவும், புதிய கற்றல் மற்றும் புதிய நபர்களுடன் உரையாட வாய்ப்பு அளிக்கும் காசி தமிழ்ச் சங்கமத்தில் குடிமக்கள் பங்கேற்று தமிழ் கற்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இதன் வாயிலாக ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வு மேலும் பலப்படும் எனவும், உயர்வான கலாச்சாரமும் மேன்மையான தமிழ் மொழியும் இந்தியாவின் பெருமை என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார்.